பேச்சு என்பது உள்ளத்தின் பிரதிபலிப்பு. நாம் பேசும் வார்த்தைகள் நம் மனதின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகின்றன. உள்ளம் தூய்மையாகவும் அமைதியாகவும் இருந்தால் பேச்சும் மென்மையாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்கும். மாறாக மனதில் கோபம், பொறாமை அல்லது வெறுப்பு இருந்தால் வார்த்தைகள் கூர்மையாகி மற்றவர்களை காயப்படுத்திவிடும். எனவே தூய்மையான பேச்சு என்பது வெறும் பழக்கம் அல்ல, அது நம் ஆன்மாவின் வளர்ச்சியின் அடையாளம். சாய் சச்சரித்திரத்தில் பாபா கூறுகிறார், யாரேனும் உங்களிடம் தவறாக நடந்து கொண்டால் கடுமையாக பதிலளிக்காதீர்கள். தவறுக்கு தவறை எதிர்கொள்வது மோதலை மட்டுமே அதிகரிக்கிறது, உள் அமைதியை அளிக்கிறது. அமைதியாக இருப்பதும் பொறுமை காத்து அன்புடன் நடந்து கொள்வதும் தான் உண்மையான வலிமை. இது மற்றவர்களின் மனதை மாற்றுவதோடு நம் மனதையும் தூய்மைப்படுத்துகிறது. ஸ்ரத்தை ஷபூரி வாழ்வின் அடிப்படையாகும். பாபாவின் மிக முக்கிய இரு கொள்கைகளாகும். ஸ்ரத்தை கடவுள் மீதும் நன்மை மீதும் முழுமையான நம்பிக்கை. ஷபூரி எல்லா சூழ்நிலைகளிலும் அசையாத பொறுமை. இந்த இரண்டையும் பேச்சிலும் நடத்தையிலும் கடைபிடிக்கும் போது நம் ஒவ்வொரு உரையாடலும் ஒரு வகையான பிரார்த்தனையாக மாறிவிடுகிறது. வார்த்தைகள் வீணாகாமல் அனைவருக்கும் நன்மை செய்யும் சக்தி பெறுகின்றன. மௌனமும் மென்மையும் மிகச்சிறந்த ஆபரணங்கள். பேசுவதை விட அமைதியாக இருப்பது பல சமயங்களில் மேலானது. தேவையில்லாமல் பேசாமல் மென்மையான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தும் போது நம் வாழ்வில் அமைதியும் ஆன்மீக வளர்ச்சியும் இயல்பாக வந்து சேரும். இதுவே சாய்பாபா நமக்கு கற்பித்த வாழ்வியல் நிறைவு தரும் பாதை. பாபாவின் கருணை எப்போதும் நம்மோடு பயணிக்கட்டும். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா. ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய்.